வணக்கம் மக்களே, வாங்க நம்ம தில் கிச்சனுக்கு போகலாம். பாலில் சுலபமாக செய்யக்கூடிய சுவையான ஒரு பெங்காலி ஸ்வீட்டு மிஷ்டி டோய். இந்த மிஷ்டி டோய் ஸ்வீட்டை சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 லிட்டர் பால் எடுத்து அதை அடிகனமான பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்ல மீடியம் டு லோ ஹீட்டில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இதை நம்ம 3ல் 1 பங்காக இந்த பாலை சுருக்கிடணும். தீயை குறைச்சி வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுட்டு நல்லா சுண்டை காய்ச்சிடணும். பால் நல்லா திக்கு பாலாக எடுத்துக்கணும். நல்லா சுண்டுனா தான் நல்லா திக்கு டெக்ஸ்சராக கிடைக்கும். இப்போ நாம் இந்த பாலை கை பொறுக்கிற சூடு இருக்கான்னு பார்க்கணும். அது வரைக்கும் ஆறுனதுக்கப்புறம் இப்போ கை பொறுக்கிற சூட்டில் இந்த பாலுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறோம். இந்த நாட்டு சர்க்கரையை நம்ம ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கை பொறுக்கிற சூட்டில் நம்ம அந்த சுகரெல்லாம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. இதோட நம்ம ஊற்றுற மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த தயிரையும் சர்க்கரையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்துட்டு இப்போ நாம் ஒரு சின்ன சின்ன பாத்திரமாக சர்விங் பவுலில் ஊற்றி வைக்கிறோம். இதை நாம் மண்பானையில் தான் ஊற்றி வைக்கணும் கட்டாயமாக. நான் இங்கே மண்பானை கிடைக்காதனால இந்த பவுலில் செராமிக் பவுலில் ஊற்றிருக்கிறேன். நம்ம உள்பக்கமாக தயிரை நல்லா தடவிட்டு இந்த நாம் கலந்து வச்சுருக்கிற பாலை அதில் ஊற்றி ஒரு 8 மணி நேரம் அதை உறைய வச்சிடணும். இந்த பவுலில் நாம் ஊற்றி வச்சுருக்கிறோம். இந்த பால் 8 மணி நேரம் உறையணும். இப்போது 8 மணி நேரம் இந்த பால் உறைஞ்சிருச்சு. இப்போது உறைஞ்ச இந்த இனிப்பான தயிரை நாம் ஃப்ரிட்ஜில் 8 மணி நேரம் வச்சிடணும். இதை கூலாக தான் நம்ம சர்வ் பண்ணுறோம். இதை மண்பானையில் நாம் ஊற்றும்போது தான் அந்த மண்பானை அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சி ஒரு திக்கு டெக்ஸ்சராக நமக்கு கிடைக்கும். அதனால் இதை கட்டாயம் மண்பானையில் தான் ஊற்றணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நாம் வெளியில் எடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, நமக்கு இந்த மிஷ்டி டோய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நாம் விருப்பப்பட்டால் இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸு குங்குமப்பூ தூவி பரிமாறலாம். அவ்வளவுதாங்க, அருமையான மிஷ்டி டோய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சுலபமாக செய்யக்கூடிய இந்த மிஷ்டி டோய் நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.